காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சித்தாந்த கொள்கை உள்ள ஒரு கட்சியிலிருந்து அப்படியே எதிர்மறையாக உள்ள சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சிக்கு தன் சேலையை மாற்றிக்கொள்வது போல் படத்தில் தன் கட்சியை மாற்றிக்கொண்டவர் தான் அக்கா குஷ்பு அவர்கள். இங்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. காங்கிரஸ் கமிட்டியில் அவருக்கு தேர்தல் நிற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிஜேபியிலேயாவது கிடைக்கும் என்று அங்கு சென்றிருக்கின்றார். காங்கிரஸில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் உழைக்கின்றவர்களுக்கு, சாதாரண குடும்ப பின்னையிலிருந்து வருகின்றவர்களுக்கு, இந்த இந்திய தேசத்தை நேசிப்பவர்களுக்கு, இந்தியா ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுக்கு கட்டாயமாக வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக நான் பல்வேறு ஆண்டுகளாக இந்த பேரியக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவள், மிகப்பெரிய அளவில் பொருளாதார எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு பெண்மணி. நான் மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள். எனக்கு ஒரு வாய்ப்பை இளந்தலைவர் ராகுல் காந்தியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் வழங்கினார்கள். அதே போன்று இளந்தலைவர் ராகுல் காந்தி நீங்கள் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 27 வயதான ஒரு மலைவாழ் பெண்ணுக்கும் பொருளாதார ரீதியான எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுப்பவர் ராகுல் காந்தி அவர்கள். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ற பெண், அவங்களும் ஒரு மலைவாழ் பெண். சாதாரண அடித்தட்டு மக்களுக்காக சேவை செய்கின்ற எண்ணம் உள்ள, காங்கிரஸ் சித்தாந்தத்தையும் இந்த தேசத்தின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் மதசார்பின்மையும் தூக்கி பிடிக்கின்ற பெண்களுக்கு மட்டுமே காங்கிரஸ் பேரியக்கத்தில் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்காத குஷ்பு அவர்கள் வேறு கட்சியில் போய் அங்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பதில் சொல்வது என்பது வீண். இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பெண்களும் தேர்தல் சமயத்தில் குஷ்பு அவர்கள் பெண்களை பிச்சைக்காரி என்று சொன்ன பிறகு ஒட்டுமொத்த பெண்களும் சகோதரி குஷ்பு அவர்களை வெறுக்கின்றார்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கேட்க. சமூகத்தில் அமைதியை சீர்குலைப்பவர் யார் என்பதை குஷ்பு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கார். RSS இயக்கத்தை சார்ந்த மோகன் பகவத் அவர்கள், அன்னை தெரேசா அவர்கள் எதுக்காக சமூக சேவை செய்கிறாங்கன்னா மதமாற்றம் செய்வதற்காக சமூக சேவை செய்கிறார்கள் என்று மோகன் பகவத் சொல்லும் பொழுது குஷ்பு அவர்கள் தெளிவாக அவர் பொய் பேசுகிறார், மதம் மாற்றவில்லை, நானே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவள், நான் ஒரு இந்துவை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன், மோகன் பகவத்திற்கு மனநோய் பிடித்திருக்கிறது, அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதனால இன்றைக்கு பாரத் ஜோடோ யாத்திரை இந்திய ஒற்றுமை பயணத்தை இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரில் நடத்தி ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார். இளந்தலைவர் ராகுல் காந்தி சென்ற வீதிகள் தோறும் கிராமங்கள் தோறும் மக்கள் ஆரவாரத்தோடு அன்பை செலுத்தினார்களே ஒழிய எங்கும் கலவரத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு யூபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 பேர் இறந்து போயிருக்காங்க. 3 விவசாய வேளாண் விரோத சட்டத்தை கொண்டு வந்து அதை எதிர்த்த விவசாயிகளை 700 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் ஒரு 4 பேரை வந்து பாஜகவை சார்ந்த MLA எப்படி ஜீப் ஏற்றி கொன்றார் என்பதை அத்தனை காட்சிகள் நம்ம பார்த்தோம். வன்முறையை யார் ஏவி விடுகிறார்கள் என்று முந்தானத்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இளந்தலைவர் ராகுல் காந்தி குஜராத்தில் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தின் கூட்டத்துக்கு சென்ற போது கூட காங்கிரஸ் அலுவலகத்தை வன்முறையை ஏவிவிட்டு காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்கினார்கள். அதற்கு கூட இளந்தலைவர் ராகுல் காந்தி பெரிய அளவில் எந்த ஒரு வன்முறையை ஏவிவிடவில்லை, சொல்லவும் இல்லை கருத்து. ஆனால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னார், நீங்கள் எங்கள் அலுவலகத்தை தாக்கலாம், ஆனால் நாங்கள் கூடிய விரைவில் குஜராத்தில் உங்கள் ஆட்சியை அகற்றுவோம் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறார் அங்கு. ஸோ வன்முறையை ஏவிவிடுபவர்கள், வன்முறையை விரும்புபவர்கள், RSSின் சித்தாந்தம் ஒவ்வொரு பாஜகவின் உறுப்பினரின் ரத்தத்திலும் அந்த வன்முறை ஊறிக்கொண்டிருக்கின்றதே தவிர காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த தேசத்தை நேசிப்பவன், இந்த தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன். அப்படிப்பட்டவனுக்கு வன்முறை என்றால் என்னவென்று தெரியாது. யாராவது ஒரு தலைவரோட நீங்கள் சொல்லுங்க, வன்முறையை ஏவிவிட்டு மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை எந்த மாநிலத்திலாவது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்று ஒரு எடுத்துக்காட்டாவது நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னால் பெரிய லிஸ்டே தர முடியும். RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள், VHP இயக்கத்தை சார்ந்தவர்கள், பஜ்ரங் தள் இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் எங்கெங்க மத ரீதியாக, சாதி ரீதியாக, மொழி ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சமீபத்தில்